இன்றைக்கி நம்ம பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம். இந்த மெஷர்மெண்ட் வச்சு இன்றைக்கி பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக பிகினர்ஸ்க்கு தான், அதனால தான் நான் 3 கலர் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். இந்த 3 கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பேக் பேட்டர்ன் இதில் வந்து நான் 2 ஷீட் வச்சுருக்கேன். இந்த 2 ஷீட் வச்சு தான் நான் பேட்டர்ன் எடுக்க போகிறேன். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது தையல் போக அப்படி இல்லையா, அதனால் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸை ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா கீழே நம்ம அதுக்கப்புறமா பேப்பர் விட முடியாது, அதனால கீழே நம்ம ஃபஸ்ட்டு இந்த மார்க் பண்ணிடுறோம். 1.5 இன்ச்சுங்கிறது நார்மல் ப்ளவுஸோட சீம் அலவன்ஸ், நார்மல் ப்ளவுஸோட பேக் சீம் அலவன்ஸ், பேக் பாட்டம். ஸோ இதில் என்ன இருக்குது, லென்த்து 15.5, இங்கேருந்து ஃபுல் லென்த் 15.5 வைக்கிறோம். ஃபுல் லென்த் வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். இந்த பக்கம் என்னெல்லாம் வரும், ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் எல்லாம் இந்த பக்கம் மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக் 8 இருக்குது, ஸோ இந்த டாட்லேருந்து 8 மார்க் பண்ணுறேன். பேக் நெக் 9 இருக்குது, 9 மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆர்ம் ஹோலுக்குன்னு ஒரு லைன் வேணும், அந்த லைனில் தான் நம்ம பஸ்டெல்லாம் அளப்போம். ஸோ அந்த ஆர்ம் ஹோல் லைன் எப்படி வரும் அப்படின்னா, இந்த பஸ்ட்டு 44 இருக்கு இல்லையா, இதை வந்து டிவைடட் பை 6 போட்டுக்கோங்க. ஸோ 44 டிவைடட் பை 6 போட்டால் எவ்வளோ வருது, 7.3. ஸோ ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை 7.3 வச்சுக்கலாம். பஸ்ட் டிவைடட் பை 6 போட்டுக்கோங்க. ஸோ 7.3 வந்துச்சியா, அதை அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கிறேன், ஏன்னா இது வந்து ஆர்ம் ஹோல் லைனு, இது ரெண்டும் நெக் லைன், அதனால இதுக்கு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் போயிடுவோம். இந்த பக்கம் என்னெல்லாம் வரும், ஷோல்டர் வரும். ஏன்னா இது வந்து 1/4 1 பாகம், அதனால இந்த லைனை போட்டுட்டு இந்த பக்கம் ஷோல்டரை பாதி எடுத்துக்கணும். ஷோல்டர் 13 அப்படின்னா அதோட பாதி 6.5. இப்போ இந்த பக்கம் என்ன வரும், பஸ்ட் டிவைடட் பை 4, ஏன்னா 4ல் 1 பாகம், அதனால பஸ்ட் டிவைடட் பை 4. பஸ்ட் வந்து 44 அப்படின்னா 11. ஒரு 1/4 இன்ச் ஈஸுன்னு சொல்லுவாங்க, வேணும்னா ஸ்டிச் போட்டுக்கலாம், ஒரு லூஸ் கொடுப்பாங்க, அதனால ஒரு 11.25 நான் வச்சுக்கிறேன். இங்கே 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, அதை இப்படி மார்க் பண்ணி இந்த இடத்துல தான் வெயிஸ்ட் வரும். வெயிஸ்ட்டு 38னா டிவைடட் பை 4, 9.5 வருது. 9.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு 10. எதுக்கு அந்த 1/2 இன்ச்சுனா டாட் பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. இந்த கிராஸ் ஏன் போடுறோன்றதை நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஷோல்டர் லைன் 6.5 வச்சு இதை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதில் என்ன மிஸ் ஆகுது, இந்த ஷோல்டர் வித்து, இந்த இடம் எவ்வளோ வேணும் அப்படின்றது. நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோம், ஷோல்டர் வித் வந்து 2.5 இன்ச்சு எடுத்திருக்கோம், அந்த ப்ளவுஸில் இருந்துச்சு. சப்போஸ் இது இல்லைன்னா பஸ்ட் டிவைடட் பை 12 போட்டு இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த இடத்துலேருந்து அளந்து பஸ்ட் டிவைடட் பை 12, இப்போ 44 அப்படின்னா 44 டிவைடட் பை 12, .6. அந்த 3.5 இங்கே வச்சுக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதை இங்கே வச்சுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் அந்த ஸ்லீவ் வித். இங்கே வச்சுட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவ் வித் இருக்குது அப்படின்னா இங்கேருந்தே வச்சுக்கோங்க. நம்ம 2.5 இன்ச்சு எடுத்தோம்ல, அந்த 2.5 இன்ச்சு இங்கே கணக்கு வச்சுக்கோங்க. இங்கே விட 2.5. இப்போ இந்த கர்வ், ஆர்ம் ஹோல் கர்வ் போடுறதுக்கு இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த கர்வ் போடணும். இந்த கர்வ் எப்படி போடுறதுன்றது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த 2 லைனு இந்த டாட் டச் ஆகிற மாதிரி கர்வ் வச்சு இப்படி ஒரு இது பண்ணணும். இது ஆர்ம் ஹோல் கர்வ். அடுத்து
நெக்குக்கு எப்படி கர்வ் போடுறதுன்னு தெரியலனா நெக் லைன் வரைக்கும் அந்த எல் ஷேப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். இது ரொம்ப டீப் வேணும்னா இப்படி கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்கேலை சுற்றுனீங்கன்னா டீப் கிடைக்கும். எவ்வளோ சுற்றுறீங்களோ அவ்வளோ டீப் கிடைக்கும். எவ்வளோ இப்படி பண்ணுறீங்களோ கொஞ்சம் மேலே வரும். ஃப்ரண்ட் நெக் போட்டுட்டேன். பேக் நெக்குக்கு கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கிறேன். இப்போ சாரி, ஃப்ரண்ட் நெக் போட்டுருக்கூடாது, ஆனால் போட்டேன், சரி பரவாயில்ல. பேக் நெக்கு இப்போ ஃபுல்லாக பேக் தான் போட்டுட்ருக்கோம். பேக் நெக் கிடச்சிச்சு. ஆர்ம் ஹோல், ஷோல்டர், பஸ்ட்டு, வெயிஸ்ட்டு எல்லாமே எடுத்துட்டோம் பேக்கில். இப்போ ஃப்ரண்ட்டு. ஆக்சுவலி இது ஃப்ரண்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு கிராஸ் கொடுத்துக்கோங்க ஷோல்டரில். நெக்கு 1, ஷோல்டர் 2. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் தான் போடணும். இந்த பேக் லைனோட ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போடக்கூடாது. இதுதான் ஸ்ட்ரெயிட்டு, இது ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஷோல்டர், இந்த ஹாஃபு, அப்புறம் ஆர்ம் ஹோலில் ஒரு டீப் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா, இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் பாருங்கள். இப்போ 6 இருக்குது, 3.25 ஒரு டாட் வச்சுட்டு உள்ளே 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. உள்ளே 1/4 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுட்டு ஷார்ப்பாக இப்படி கொண்டு வந்துடுங்க. இதை 2 வாட்டி போடுற மாதிரி இருக்கும் இந்த கர்வில். அப்படியே இந்த கர்வோடு கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடணும். உள்ளே ஷார்ப்பாக கொண்டு வந்து 1/4 இன்ச்சு ஷார்ப் கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணிடணும். இது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டில் இன்னும் ஒன்று முக்கியமானது என்ன, லோயர் பஸ்ட்டு. நம்ம லோயர் பஸ்ட் எவ்வளோ நாளந்தோம், 14. ஸோ இங்கேருந்து 14ல் ஒரு டாட் வச்சு அந்த டாட் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தான் எல்லாமே. இப்போ இங்கே ஒரு கர்வ் வரும் இல்லையா, கப் ஷேப்புக்கு. அந்த கர்வுக்கு இப்போ இவங்களோட அளவு வந்து 44னா டபுள் எக்ஸ்எல் கிட்ட வருது. அப்போது 4.5 இன்ச்சு எடுக்கணும். இதுவே எல்லாம் 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க இங்கேருந்து. இப்போ இவங்களுக்கு 4.5 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுட்டு, இவங்களோட டாட் வந்து ஒரு 1.25 வரும். இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25, இப்படி பிடிச்சி தைக்கிற மாதிரி. இந்த டாட் வச்சுக்கிட்டிங்களா. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சும்மா ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் எல்லாம் முடிஞ்சிச்சா, நெக்கு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், இந்த சைடில் 1/2 இன்ச் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த கர்வ், இது எல்லாமே ஃப்ரண்ட்டுக்கு. பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் முக்கியமானது வந்து சீம் அலவன்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து டைரெக்டாக என்ன அளவு எடுத்தோமோ அது அப்படியே இருக்குது. சீம் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்கில் 1/4 இன்ச்சு சீம் அலவன்ஸ் எடுக்கணும். ஷோல்டரில் 1/2, ஆர்ம் ஹோலில் 1/2. ஹாஃப் எனக்கு தெரியும், அதனால் நான் அப்படியே மெஷர் பண்ணிடுறேன். நீங்கள் மெஷர் பண்ணி எழுதுங்க. சைடில் 1லேருந்து 1.5, இல்லை உங்களுக்கு வேணும்னா 2 இன்ச் கூட விட்டுக்கலாம் சீம் அலவன்ஸ். இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இதுலேருந்து மேலே போகணும் இந்த சீம் அலவன்ஸ். ஸோ இங்கே 1.5 வைக்கிறோன்னா இங்கேயும் 1.5 தான் வரும். அப்படி பார்த்தா பேக்கோட சீம் அலவன்ஸ் எங்கே வருது, இங்கே வருது.
இந்த டீப்பு ஃப்ரண்ட்டோடது, இந்த கிராஸ் ஃப்ரண்ட்டோடது. இந்த கர்வ்ல 1/4 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இது அப்படியே இப்படி போயிடும் கிராஸ். இது பேக் நெக்கோட சீம் அலவன்ஸ். இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், பேக் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட் போட்டிருக்கோம், சீம் அலவன்ஸ் வரைஞ்சிட்டோம். ஏன் இந்த கர்வுக்கெல்லாம் 1/4 இன்ச் எடுக்கிறோன்னா, 1/4 இன்ச்சில் நீங்கள் அந்த லைன் போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வரும். ஆர்ம் ஹோலில் ஏன் வந்து இதுலேயும் தான் கர்வ் இருக்குது, பட் இதில் 1/2 இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல துணி ஈஸியாக வெளியே வந்துடும். அதனால இதில் 1/4 இன்ச்சு போட்டாக்கா அந்த துணியெலாம் பிச்சுட்டு வந்துடும். அதனால 1/2 இன்ச் போடுறோம். ஆர்ம் ஹோலில் கண்டிப்பாக 1/2 இன்ச் போடணும், ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற இடம். இப்போ நான் இதை கட்டிங் பண்ண போகிறேன், பேப்பர் கட்டிங். கீழே ஒரு பேப்பர் இருக்கா, மேலே ஒரு பேப்பர் இருக்குது. இந்த மேலே இருக்க பேப்பரை பேக்காகவும் கீழே இருக்க பேப்பரை ஃப்ரண்ட்டாகவும், இல்லைனா மேலே இருக்க பேப்பரை ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கோங்க, கீழே இருக்க பேப்பரை பேக்காக எடுத்துக்கோங்க. பேக்கில் வந்து இந்த நெக்கும் இந்த கிராஸும் மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்குல்ல, அதனால மேலே இருக்க பேப்பர் ஃப்ரண்ட்டு, மேலே இருக்க பேப்பர் ஃப்ரண்ட்டு, கீழே இருக்க பேப்பர் பேக். இது வந்து ட்ரேசிங் வீல்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி பேக்கில் இம்ப்ரெஷன் விழணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் துணிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், பேப்பர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுனா ஒரு 30 to 40 ருபீஸ் தான் இருக்கும். இது ஒரு நல்ல எக்யூப்மெண்ட்டு. நான் பாருங்கள், பேக்கோட சீம் அலவன்ஸில் டாட் வச்சு, அதாவது இதை ஓட்டினீங்கன்னாவே டாட்ஸ் விழும், அதில் எடுத்துக்கிறேன். அப்புறம் பேக்கோட நெக் எடுத்துக்கிறேன். கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டாட். நான் கட்டிங் பண்ணுறேன், அவுட்டரில் ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட்டோட எல்லா சேஞ்சஸும் பண்ணுறேன். இதான ஃப்ரண்ட்டு, அதனால் இந்த கப் ஷேப்பை கட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரண்ட்டு, நம்ம இது எதுவுமே கட் பண்ணிடக்கூடாது. ஆர்ம் ஹோல் டீப் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஷோல்டர் கிராஸ் வந்து சில பேருக்கு ஷோல்டர் வந்து ரொம்ப இப்படி யூ மாதிரி, அதாவது ஏ மாதிரி வளைஞ்சிருக்கோம்ல, அவங்களுக்கு கிராஸ் எடுக்காதீங்க. ஸ்ட்ரெயிட் ஷோல்டர் இருக்கவங்களுக்கு மட்டும் கிராஸ் எடுத்துக்கோங்க. நான் இவங்களுக்கு இப்போ கிராஸ் எடுக்கல. இது ஃப்ரண்ட் நெக்கு, இதை கட் பண்ணிடக்கூடாது. ஆர்ம் ஹோல் எடுத்தாச்சு, கப் ஷேப் எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ பேக்கு நம்ம இம்ப்ரெஷன் எடுத்தோம்ல, அதில் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியுது, வீடியோவில் தெரியல, பட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பேக் ரெடி, ஃப்ரண்ட் ரெடி. பட்டி இப்போ ஃப்ரண்ட்டில் இது இருக்குல்ல, இதை நீங்கள் பட்டியாக எடுக்கலாம். எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, இதில் 4 இன்ச்சு இருக்கும்போது, இந்த பட்டியோட லென்த்து 4 இன்ச்சு இருக்குது மினிமம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 இன்ச் குறையுது. ஓகே, நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். வரையும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து இப்போ இந்த 4 இன்ச் இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்துக்கோங்க. 4 இன்ச் இல்லை, 1/4 இன்ச் குறையுது. சரி ஓகே, நம்ம வேறையே கட் பண்ணுறேன். பட்டி வந்து சின்னதோ பெருசோ காமனாக வந்து 4 இன்ச் வேணும். இதில் 3 இன்ச் பட்டி 1/2 இன்ச் சீம் அலவன்ஸோட சேர்த்து தான் சொல்கிறேன். 4 இன்ச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருது? 38. 38 டிவைடட் பை 4 9.5 வருமா? ஓகே, 9.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு சீம் 11. இந்த 2 அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கோடு, இந்த வளைவு எல்லாமே இந்த ஃப்ரண்ட் வச்சு போட்டுருங்க. இந்த பேப்பர் ஸ்ட்ரெயிட் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரெயிட்டோடு இந்த ஸ்ட்ரெயிட் வைங்க. இந்த டாட் கரெக்டாக இதில் வருதா? இங்கே ஒரு டாட் வச்சுக்கோமா 4 இன்ச்சில். இப்படி வச்சிங்கன்னா இந்த வளைவு எங்கே போகுதோ அதை அப்படியே போட்டுருங்க. இந்த டாட் வச்சுருக்கோம்ல, இதில் ஸ்ட்ரெயிட் லைனோ இல்லை கிராஸ் லைனோ, நான் லைட்டாக கிராஸ் எடுத்துப்பேன், ஏன்னா இதுதான் சைடுங்கிறதுனால. சைடு கிராஸாக இருந்தால் சைடு எனக்கு. இது ஃப்ரண்ட்டு, இது பட்டி. இதுதான் இங்கே 4 இன்ச்சு, இங்கே வெயிஸ்ட் ரவுண்ட் 4 ப்ளஸ் சீம் அலவன்ஸ். இந்த கர்வ் வச்சு கர்வ் போடுங்க, எங்கே முடியுதோ அங்கே லைன் போட்டுக்கோங்க. இது காமன் பட்டி. இது கப் ஷேப் கம்மியாக இருந்ததுன்னா 4 இன்ச் இதிலே கிடச்சிருக்கோம், நம்ம அதை அப்படியே எடுத்து வந்துருக்கலாம். இல்லைன்றதுனால நான் தனியாக எடுக்கிறேன். துணியில் போடுற மாதிரியே பேப்பர்லேயும் நான் எப்போவுமே நாச் போட்டுக்குவேன், கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஓகே, இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி. ஸ்லீவ் பார்க்கலாம். இப்போ ஸ்லீவுக்கும் நான் 3 கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன், ஏன்னா இப்படி சொன்னால் உங்களுக்கு கிளியராக இருக்குன்றதுனால. ஓகே, ஃபர்ஸ்ட்டு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். இந்த 1/2 இன்ச்சுங்கிறது நான் என்ன சொன்னேன், நார்மல் ப்ளவுஸ்க்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காக. லைனிங்க்கு 1/2 இன்ச் வச்சா போதும், பேக்குக்கும் அதே தான். ஸோ ஸ்லீவ் லென்த் எவ்வளோ? 10.5. 10.5 வச்சுக்கிறேன். இங்கேருந்து ஒரு லைன் போடுவாங்க, இந்த அளவு. இந்த அளவு என்னென்னா பஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 12. 44 டிவைடட் பை 12, 44 டிவைடட் பை 12 வந்து 3.6 வருது. 3.5 ரவுண்ட் பண்ணிக்கலாம். 3.5. இதிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் ஒன்று போடுங்க. இந்த டாட்டும் இந்த லைனும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அது எந்த இடம்னா ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டிவைடட் பை 2. இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம 19 எடுத்தோம், மெஷர்மெண்ட்டில் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 19 எடுத்தோமா, அப்போ 9.5. அதில் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டிவைடட் பை 2 மைனஸ் 1/2. ஏன் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் 1/2 கம்மி பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கும் கர்வ் லைன் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கர்வ் லைன் போடும்போது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால தான் இதில் 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்க சொல்கிறோம். ஸோ இந்த லைனுக்கும் இந்த டாட்க்கும் 9.5 வரும், அது 1/2 இன்ச் கம்மி பண்ணால் 9. இந்த கர்வ் எப்படி எடுக்கணும்னா, இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 9க்கு மிட் பாயிண்ட் 4.5. 4.5க்கு மிட் பாயிண்ட் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக வருங்களேன். இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் இது, இது ரெண்டுத்துக்கும் இது, இது ரெண்டுத்துக்கும் இது, மொத்தம் 3 பாயிண்ட் வச்சுட்டேன். இங்கேருந்து மேலே 1/2 இன்ச் கணக்கு ஷார்ப்பாக ஒரு கர்வ். இதை வந்து ஸ்கேலில் போட முடியுமான்னு கேட்டால் போடலாம், பாதி பாதியாக போடலாம். இங்கேருந்து இப்படி ஒரு ஷார்ப் வரும், இங்கேருந்து இப்படி ஒரு ஷார்ப் வரும். இந்த ஸ்கேல் நீங்கள் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்கேல் வச்சு நீங்கள் கர்வ் போடலாம். இது பேக்குக்கு. ஃப்ரண்ட் கர்வ்னு ஒன்று சொல்லுவாங்களா, டீப் எடுப்பாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து மேலே 1/4 இன்ச்சும் இந்த பாயிண்ட்லேருந்து கீழே 1/4 இன்ச்சும் இந்த டாட் இது எல்லாமே கனெக்ட் ஆகணும். எப்படி?
இங்கேருந்து இது உள்ளே போயிட்டு இங்கேருந்து இது உள்ளே போகும். எல்லாமே ஷார்ப்பாக டீப் எடுக்கிறோம். ஏன்னா சின்னதாக கட் பண்ணுறோம், அவ்வளோதான். ரொம்ப ஹெவியாக டீப் எடுத்துடக்கூடாது, சின்னதாக இருக்குது. இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். நம்ம ப்ளவுஸில் என்ன சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ அது அப்படியே இருக்கும். இப்போ இங்கே ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2. ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ? 12. அதாவது அடிக்கை சுற்றுன்னு சொல்லுவாங்க. 12னா 6. இந்த டாட்லேருந்து இந்த டாட் கனெக்ட் பண்ணுங்க. சீம் அலவன்ஸை வேறு கலரில் போடுறேன். இங்கேருந்து 1.5 இன்ச்சு சீம், இங்கேருந்து 1.5 இன்ச்சு சீமு. இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1/2 இன்ச்சு சீம். இந்த கர்வ் கூடயே கொண்டு போங்க. இங்கே வரும்போது இப்படி போகக்கூடாது, இப்படி போகணும். இந்த கர்வுக்கு இதுலேயே தான் வரும். ஏன்னா இது இங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது, அப்போ சீமும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது இங்கே போய் முடியுதுல, அதே மாதிரி சீமும் இங்கே தான் முடியும். இப்போ நான் மேலே மட்டும்தான் கட் பண்ண போகிறேன். இதை வந்து கிளாத்தில் வச்சு ட்ரேசிங் வீல் வச்சு டீப் எடுத்து கட் பண்ணிக்குவேன். இவ்வளோ தான் ஸ்லீவோட கர்வ் இப்படி தான் எடுக்கணும். இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். இப்போ ப்ளவுஸ்க்கு தேவையான ஸ்லீவ் கிடச்சிருச்சு. பட்டி, பேக்கு, ஃப்ரண்ட்டு எல்லாமே பேப்பர் கட்டிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கட்டிங்னாக்கா அந்த கிராஸ் பீஸ் எடுக்கணும். ஃப்ரண்ட்டு ஹூக் பட்டி, ஐ பட்டிக்கு 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சில் கிளாத் கட் பண்ணணும். அதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இந்த பேப்பர் பேட்டர்ன் வச்சு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும், லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. தேங்க்யூ.